தட்சக வம்சத்தின் நாகங்களே, சதி சதி செய்திருக்கிறீர்கள் என்னிடம். உங்களின் காலக்கூட விஷம் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எங்கள் விஷத்தை விட கொடியது இவ்வுலகில் வேறு எதுவும் கிடையாது. எந்த விஷத்தை பற்றி பேசுகிறாய் நீ? அது ஒரு பாலகனை கூட கொல்லவில்லை. மரணத்தை நீ விட்டு தள்ளு. சிறிதளவு கூட அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அப்படி இருக்காது. இதில் எங்கள் விஷத்தை குறை சொல்லி பயனில்லை. இதில் எங்கள் காலக்கூட விஷத்தால் எச்சர்கள், கிணறர்கள், மனிதர்கள், அசுரர்கள் யாரும் இந்த விஷத்தால் தப்ப முடியாது. வா, வந்து நிரூபித்து காட்டு உனது விஷத்தின் சக்தியை. நான் அறிய விரும்புகிறேன். உனது விஷம் சாதாரணமானதா அல்லது அந்த கண்ணன் அசாதாரணமானவனா என்று. வா, வந்து தீண்டி என்னை. தட்சக வம்சத்தின் நாகங்களே, நீங்கள் உயிரோடு இருக்க விரும்பினால் வாருங்கள், நிரூபித்து காட்டுங்கள் உங்கள் சக்தியை. தீண்டுங்கள் என்னை, தீண்டுங்கள், வாருங்கள். பூதனாவையே நிலைக்குலைய செய்துவிட்டது. இந்த பூமியில் இதைவிட கொடிய விஷயம் இருக்கவே முடியாது. அப்படி என்றால் இந்த காலக்கூட விஷத்திடமிருந்து அந்த கண்ணன் எப்படி தப்பினான்? எதுவாக இருந்தாலும் இதன் பின் அவசியம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். என்ன நந்தராணி, கடந்த சில நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கோகுலவாசிகளிடமிருந்து பால் வரி வாங்குவதற்கு சவுக்கின் அவசியமில்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் யாருக்கும் தண்டனையும் தருவதில்லை. ஏன், கோகுலத்தில் பாலாறு ஓடுகிறதா என்ன? மக்கள் திருடர்கள் அல்ல, கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு வேதனைதான். ஏனென்றால் கம்சனிடம் கட்டுப்பட்டுள்ளார்கள். உங்கள் கடவுளுக்கு பால் எல்லா இடங்களிலிருந்தும் கிடைத்தும் கூட பற்றாக்குறையாகவே உள்ளது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. சீக்கிரமே இந்த கோகுலத்தின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டுள்ள பஞ்சம் மறைந்துவிடும். மதுரா, பஞ்சம், கோகுலம். இவ்வாறு நந்தராணி பேசியதன் பொருள் என்ன? ரோகிணி அக்கா, வெளியே சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஆம் யசோதா, அக்ரூரர் செய்தி அனுப்பியுள்ளார். அவர் உடனே என்னை பார்க்க வேண்டுமாம். அக்கா, கம்சனின் படைகள் கோகுலத்தை சுற்றியுள்ளார்கள். தாம் கவனமாக செல்லுங்கள். அப்படியே யசோதா. கண்ணா, வழக்கமாகவே அம்மா செய்யும் லட்டு சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று இந்த லட்டுவின் சுவையே தனி. கண்ணா, நீயும் சாப்பிடு. இல்லை பலராமண்ணா, அம்மா சொல்லுவாள் மகிழ்ச்சியே பரம துக்கம் என்று. கண்ணா, நீ துக்கத்தை பற்றி பேசுகிறாயா? உனக்குத்தான் துக்கம் என்றால் என்னவென்றே தெரியாதே. பலராமண்ணா, உங்கள் செயற்கையால் எனக்கும் சிறிது சிறிதாக புத்தி வளர்ந்து கொண்டே வருகிறது. சரி, நல்லதுதான். இப்போதாவது தெரிந்ததே இந்த பலராமனின் புத்திசாலி. ஆம் பலராமண்ணா, நேற்று நான் உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், பாயாசம் உண்ணாமல் இருந்திருந்தால் எனது தோழர்கள் என்னிடம் கோபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் எனது தோழர்களின் மகிழ்ச்சிக்காகத்தானே நான் பாயாசம் சாப்பிட்டேன். தோழர்களின் மகிழ்ச்சிக்காகவா? ஆம் பலராமண்ணா, அம்மா எப்பொழுது மகிழ்ச்சி அடைவாள் தெரியுமா? அவர் எனக்கு கொண்டு வரும் வெண்ணெயை முழுதும் தின்று தீர்த்த பிறகுதான். கண்ணா, இதுதான் பிரச்சனை உன்னிடம்.
நீ அனைத்து காரியங்களையும் உன் விருப்பம் போல்தான் செய்கிறாய். இதோ பார், நான் உன்னை விட பெரியவன், புத்தி உள்ளவன். நீ தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அனைத்து காரியங்களையும் உனது அண்ணன் பலராமனிடம் கேட்டு செய்ய வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, திரேதாயுகத்தில் லட்சுமணன் ரூபத்தில் ஞானத்தை, சேஷநாகம் ஸ்ரீராமர் ரூபத்தில் பெற்றார். இன்று அதே ஞானத்தை அவர் பலராமன் ரூபத்தில் நந்தகுமாரருக்கு வழங்குகிறார். ஆதிசேஷரே, தாம் ஒரு மூத்த சகோதரரின் தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறீர்கள். நாராயண நாராயண. சரி பலராம் அண்ணா, இனி எல்லா காரியங்களையும் உங்களிடம் கேட்டுதான் செய்வேன். இப்பொழுது சொல்லுங்கள், என்னிடம் கோவித்துக் கொண்ட என் தோழர்களை எவ்வாறு சமாதானம் செய்வேன்? கண்ணா, பெரியவர்கள் சொன்னார்கள், யாரையாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அவரிடம் சமாதான வேண்டுகோள் விடுக்க வேண்டும். சமாதான வேண்டுகோளா? ஆம், சரியான யோசனை சொன்னீர்கள் அண்ணா. ஆனால் எனது தோழர்களிடம் சமாதான வேண்டுகோளை கொண்டு செல்வது யார்? கண்ணா, சமாதான வேண்டுகோளை நான் கொண்டு செல்ல முடியாது. உனக்கும் உன் குறும்பு நண்பர்களுக்கும் இடையிலே நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். பலராம் அண்ணா, தாம் புத்திசாலி. தாம் தான் சமாதான வேண்டுகோளை கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை நான் சமாதான வேண்டுகோளை கொண்டு சென்றால் என்னால் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் பிறகு என்னால் லட்டு சாப்பிட முடியாமல் போய்விடும். தாம் இப்பொழுது என்ன விரும்புகிறீர்கள்? உங்கள் இளைய சகோதரன் பசித்திருக்க வேண்டுமா? இந்த கண்ணன் இருக்கிறானே, இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவன் எனக்கு மூத்த சகோதரனா, நான் இவனுக்கு மூத்த சகோதரனா? என்ன யோசிக்கிறீர்கள் பலராம் அண்ணா? சரி, தங்களுக்கு போக விருப்பமில்லை என்றால் இதை அப்படியே விட்டுவிடுங்கள். பொறு கண்ணா, நான் மூத்தவன். சமாதான வேண்டுகோளை நானே கொண்டு செல்கிறேன். வாருங்கள் பலராம் அண்ணா, நல்ல காரியத்தை தாமதப்படுத்த கூடாது. கண்ணா, பலராமா, இருவரும் எங்கு செல்கிறீர்கள்? அம்மா, பலராம் அண்ணா எனது தோழர்களிடம் எனக்காக சமாதான வேண்டுகோள் கொண்டு செல்கிறார். மகாராணி, ஒரு வருத்தம் தரும் செய்தி. அவர் உயிர் பிழைப்பதற்கேனே வாய்ப்பே இல்லை என்று அரச வைத்தியர் கூறிவிட்டார். எந்த கணத்திலும் அவரது உயிர் இல்லை அக்ரூரரே, தேவகிக்கு ஒன்றுமாகாத ஒரு தாயின் அன்பை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க இயலாத, மரணத்தாலும் முடியாத தேவகி கம்சனை தன்னுடைய குழந்தைகளை கொன்றதற்காக பழிவாங்க உயிரோடு இருந்தே ஆக வேண்டும். அக்ரூரரே, மிக விரைவாக மன்னர் வசுதேவரையும் தேவகியையும் கம்சனின் சிறையிலிருந்து விடுவித்தே ஆக வேண்டும். அக்ரூரரே, மதுராவிற்கு செல்லும் இந்த ரகசிய பாதையை அமைப்பதற்கு இன்னும் எத்தனை காலமாகும்? மகாராணி, இத்தனை வருட உழைப்பினாலும் முயற்சியாலும் எனது ஆட்கள் இந்த ரகசிய பாதையை கம்சனின் மாளிகை வரை அமைத்து விட்டார்கள். ஆனால் மாளிகையிலிருந்து சிறைக்கு செல்லும் ரகசிய பாதை எங்களுக்கு தென்படவில்லை. அந்த ரகசிய பாதை தென்பட்டவுடன் சுரங்கம் அமைக்கும் பணி முடிந்துவிடும். அக்ரூரரே, பணியை விரைவுபடுத்துங்கள். நமக்கு போதிய காலம் இல்லை. சென்ற மன்னரிடம் கூறுங்கள், இந்த கஷ்ட காலத்தில் நான் அவருடன் இல்லை. அதற்காக நான் வேதனை கொள்கிறேன். ஆனால் நான் உயிருடன் இருக்கும் வரை மன்னர் வசுதேவர், தேவகி ஆகிய இருவருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். ஆகட்டும் மகாராணி. ரோஹிணி, அந்த வசுதேவரின் முதல் மனைவி அந்த அக்ரூரர் பகவான் கம்சனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி திட்டமா? என்ன கூறினாய்? நீ உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட விட மாட்டாயா?
நான் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய சதி திட்டமா? எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. இதுவரையில் எனக்கு சந்தேகம்தான் இருந்தது. அன்றிரவு தேவகியின் கருவிலிருந்து பாலகன் தான் பிறந்திருப்பான் என்று. ஆனால் இப்போது நிரூபணமாகிவிட்டது. தேவகி பாலகனை தான் பெற்றெடுத்திருக்கிறாள் என்று. ஆனால் அந்த பாலகன் வேறு யாருமல்ல, நந்தர் வீட்டில் வளரும் அந்த கண்ணன் தான். அவனை பற்றித்தான் அன்று வானில் அசரீரி ஒலித்தது. மகாராஜா கம்சர், பகவான் கம்சர் என்று நீங்களே உங்களை பறைசாற்றிக் கொள்கிறீர்கள். சந்தேகத்தீர் அல்லவா இந்த பூதனாவின் சக்தியை? ஆனால் இன்று அதே பூதனாதான் தேவகி மைந்தன் கிருஷ்ணனை கண்டுபிடித்திருக்கிறாள். பகவான் கம்சனின் காலன் அவன்தான். பகவான் கம்சன், மதுராவில் எந்த அரசவையில் நீ எனக்கு மரண தண்டனை கொடுத்து என்னை அவமானப்படுத்தினாயோ, அதே அரசவையில் நான் கண்ணனின் உயிரற்ற சடலத்தை எடுத்து வருவேன். இந்த உலகத்திற்கே நான் புரிய வைப்பேன், பகவான் கம்சனின் மரண தூதுவனை கொன்றது பூதகைதான் என்று. அதன் பின்னர் பகவான் கம்சன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு கடமைப்பட்டிருப்பார். கிருஷ்ணா, போதும் உன்னுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த பூதகையிடம். இப்போது வருகிறேன். நான் உனது எல்லா ஆட்டத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன். நாராயண நாராயண. கண்களை திறவுங்கள் பிரபு. யோக நித்திரை புரிந்தது போதும் பிரபு. பூமியில் ஒரு பேரழிவு நிகழவிருக்கிறது பிரபு. தேவரிஷி, சாதுக்கள் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது தமக்கு இந்த கவலை எதற்கு? எங்கள் கவலையை வளர செய்யாதீர்கள் பிரபு. தாம் பேசுவது தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல் இருக்கிறது. ஆனால் அங்கு பூதனாவுக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது. தேவி, பூதனாவுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களும் உண்மைதானே? உண்மையின் இயல்பானது தர்மம். தர்மம் நீண்ட நேரம் மறைந்திருக்காது. இதனால் உண்மையானது தானாகவே பூதனா முன்பு வெளிப்படுத்த நேர்ந்தால் இதில் சிந்தை கலங்க என்ன உள்ளது தேவி? பிரபு, உண்மை வெளிப்பட்டதில் கலக்கமில்லை. வெளிப்பட்ட சமயம்தான். இந்த உண்மை உலகத்தில் வேறு எவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த உண்மை பூதனாவுக்கு தெரிவதற்கு இது சரியான சமயம் அல்ல பிரபு. தேவரிஷி, தங்களைப் போலவே அனைத்து மனிதர்களுக்கும் இவ்வாறே தோன்றும். நிச்சயிக்கப்பட்ட ஓர் நிகழ்வு நிகழ்வதற்கு சரியான சமயம் இல்லை என்று. ஆனால் உலகின் ஒவ்வொரு நிகழ்வும் தனக்கான நியதிப்படியே உரிய சமயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் விளைவுகளை பற்றி சிந்தித்து அச்சம் கொண்டு உரிய நேரத்தை தவறான நேரத்தில் நிகழ்ந்திருப்பதாக எண்ணுகிறார். ஆதலால் தனக்குத்தானே சங்கடங்களையும் தேடிக்கொள்கிறார். ஆதலால் மனிதனுக்கு தேவையானது நம்பிக்கையோடு தமது கடமைகளை ஆற்றுவது. ஏனெனில் கடமையை செய்தால்தான் சங்கடங்களில் இருந்து மீண்டு வர இயலும். ஆனால் பிரபு, இப்பொழுது என்ன நேரப் போகிறது? இந்த உண்மையை பூதனா உலகத்திற்கு தெரியப்படுத்தப் போகிறாள். ஆம் பிரபு, பூதனா கம்சனின் நம்பிக்கைக்குரியவள். அதனால் இன்று அவள் அறிந்த உண்மையை அவள் முதலில் கம்சனிடம்தான் கூறுவாள். தேவரிஷி, பூதனா கம்சனுடைய நம்பிக்கைக்குரியவளாக இருந்தாள். ஆனால் கம்சன் பூதனாவை சந்தேகித்து அவளது நம்பிக்கையை கலைத்து விட்டாள். தற்போது பூதனா இந்த பொய்யை ஆதாரமாக கொண்டு பொய்யையே நிர்மாணிக்கப் போகிறாள். அப்போது நிகழப்போவது அதுவே. அதுவும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இங்குதான் கம்சனுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த சதி திட்டத்தினால் தான் பகவான் கம்சனுக்கு என் சக்தியின் மீது, இந்த பூதகியின் சக்தியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. ரோகிணி அக்கா,
இங்கு பாருங்கள், இந்த பூட்டை திறக்கவே முடியவில்லை. முயற்சி செய்து விட்டேன். என்ன இது? ஏன் இது திறக்கவில்லை? கண்ணன் இங்கு இருந்திருந்தால் நொடியில் திறந்திருப்பான். அப்படி என்றால் அன்றிரவு சிறைப்பூட்டுக்கள் திறக்கப்பட்டது அவனால் தானா? நந்தராணி, வைத்தியர் பசுக்களுக்கு மருந்து தயாரிக்க தழைகளை எடுத்து வர சொல்லியிருந்தார். தாமோதரன் அண்ணா, தாம் தழைகளை அறுக்க சென்றீர்களா அல்லது குளிப்பதற்கா? நந்தராணி, நான் தழையை அறுக்கத்தான் சென்றிருந்தேன். தழை இருந்ததோ யமுனை தாயின் மடியில். யமுனை தாய் ஆக்ரோஷமாக இருந்தார். தழையை நான் எப்படி அறுப்பது? ஆனால் தழை அறுக்காமல் திரும்பி வந்தால் இந்த தாமோதரன் இருந்து என்ன பயன்? அதனால் தான் தழை அறுக்கும் பொழுதே ஸ்நானத்தையும் முடித்து விட்டேன். அது சரிதான். இவைகளை மாட்டுத் தொழுவத்தில் வைத்து விடுங்கள். அப்படியே ஈர உடைகளை மாற்றி விடுங்கள். செல்லுங்கள். அப்படியே நந்தராணி. யமுனா அன்று இரவும் ஆக்ரோஷமாகத்தான் இருந்தார். இந்த இளையர்களால் தான் அந்த ஆக்ரோஷமான யமுனா நதியை கடக்க முடியும். அழைத்தீர்களா அம்மா? சித்தி, இனி எப்பொழுது பாயாசம் சமைத்தாலும் என்னை அழைக்க வேண்டும். நான் சந்தேகித்தது உண்மையாகிவிட்டது. இவன் சாமானிய பாலகனே அல்ல. இவன் தான் அந்த அசரீரி சொன்ன வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தை. இதை பார்த்தாயா கண்ணா? நீண்ட நேரமாக திறக்க முயற்சி செய்கிறேன், திறக்கவே முடியவில்லை. பொறுங்கள் அம்மா, நான் திறந்து காட்டுகிறேன். அட, எனது கண்ணன் சாமர்த்தியசாலி. நீ பிறக்கும் போது வேண்டுமானால் தப்பித்திருக்கலாம். ஆனால் இப்போது என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. உன்னை கொல்வதற்காகத்தான் பூதகை நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். பெரியம்மா, நீங்கள் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். உங்களை பற்றிய உண்மை எனக்கு தெரிந்து விட்டது. எந்த உண்மை? கண்ணா, நீ எதை கூறுகிறாய்? பெரியம்மா, அதுதான் தாம் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பது. அம்மா யசோதாவை விட அதிகமாக, அண்ணா பலராமனை விட அதிகமாக, இல்லையா பெரியம்மா? அதனால் நான் ஒரு முடிவு செய்தேன். இன்று நான் அம்மாவிடம் வாங்கி வெண்ணெய் சாப்பிட போவதில்லை. தமது கையால் செய்த லட்டு தான் சாப்பிடுவேன். லட்டுவா? ஆனால் எனக்கு லட்டு செய்ய பெரியம்மா, தாம் எனக்கு உதவி செய்தால் மட்டும் போதும். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் லட்டு எப்படி செய்வது என்று. தாம் கற்றுக் கொடுப்பீர்கள் அல்லவா லட்டு எப்படி செய்வது என்று? நிச்சயமாக கண்ணா. உன்னை கொல்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை பூதகை விடமாட்டாள். ஆம் கண்ணா, அவசியம் கற்றுத் தருகிறேன். வாருங்கள் பெரியம்மா, நாம் சுவையான லட்டை தயாரிக்கலாம். அதை உண்டுதான பலராமன் அண்ணா பலமாக அண்ணனாக இருக்கிறார். வாருங்கள். பெரியம்மா, இன்று நாம் சுவையான லட்டை தயாரிக்க வேண்டும். இதன் முன்பு இதை போல லட்டை யாரும் சாப்பிட்டிருக்கவே கூடாது. லட்டை நான் உண்பேன் கண்ணா. ஆனால் பகவான் கம்சனின் கையால் உன்னை கொன்ற பிறகு. பெரியம்மா, லட்டுவிற்கு சர்க்கரை பாகு தயாராகிவிட்டது. இன்னும் என்ன? இப்பொழுது அந்த பாத்திரத்தில் உள்ளதையெல்லாம் சிறிது சிறிதாக பாகில் கலந்துவிட. எல்லாவற்றையுமா? பெரியம்மா, இந்த நறுமண பொருட்களை அம்மா சாப்பாட்டில் தான் போடுவாள். சுவையான லட்டு உனக்கு வேண்டும் என விரும்புகிறாயா? அப்படி என்றால் நான் கூறுவதை மட்டும் நீ செய். பெரியம்மாவுக்கு என்னவாயிற்று? இவள் இப்படி கோபித்துக் கொள்ள மாட்டாளே. கண்ணா,
நீ இங்கே சமையலறையில் என்ன செய்கிறாய்? வெண்ணெய் வேண்டுமென்றால் அம்மாவிடம் செல். நான் லட்டு தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவும் எனக்கு மட்டும் தானே. லட்டு கண்ணனுக்கா? கண்ணனுக்கு விருப்பமானது வெண்ணெய் தானே, லட்டு என்று சொல்கிறான். பெரியம்மா, அருமையான மனம் வருகிறது. லட்டுவும் சிறப்பாக அமையும். லட்டு சிறப்பாக அமையுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உனது மரணம் சிறப்பாக அமையும் என்று எனக்கு தெரியும். வா, லட்டு பிடிக்கலாம். உருண்டையாக பிடி. இன்று அசரீரி பொய்த்து விட்டது. இன்று பகவான் கம்சனை கொல்ல பிறந்தவன் கொல்லப்பட்டான். இன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இந்த பூதகைக்கு முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. பிரபு, இது எப்படி சாத்தியம்? தாங்கள் இருக்கும் பொழுது நந்தகுமாரனுக்கு இவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் எப்படி ஏற்படும்? பூதகையால் எவ்வாறு இப்படி செய்ய இயலும்? தேவி, இப்புவியில் உள்ள அனைத்து உயிரினமும் தனது இயல்பிற்கு ஏற்றவாறே வாழக்கூடும். பூதனா இயல்பிலேயே அதர்மம் செய்பவள். ஆதலால் தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரையில் மிக கிரூரமான கொடும் பணிகளையே செய்து வருவாள். ஆனால் பிரபு, கண்ணன் இன்னும் குழந்தைதான். பூதகையின் இந்த அதர்ம செயலில் இருந்து எப்படி காத்துக்கொள்வான்? பூதகை பற்ற வைத்த நெருப்பிலிருந்து அவர் தன்னை எப்படி காத்துக்கொள்வார் பிரபு? நாராயண நாராயண. தேவி, பூதனா மூட்டும் இந்த நெருப்பு அது நிஜத்தை பிரதிபலிப்பதல்ல. மாறாக இந்த நெருப்பானது அவளுக்குள் இருக்கும் கோபம் மற்றும் அகங்காரத்தின் வெளிப்பாடு. கோபத்தையும் அகங்காரத்தையும் என்றும் நமது அன்பால் மட்டுமே வெற்றி கொள்ள இயலும் தேவி. தீமைகளின் நெருப்பு எவ்வளவு கொழுந்து விட்டாலும் அன்பு அதை மழையாய் பொழிந்து அழித்துவிடும்.
என்ன விதமான மாய மழை இது? எனது நெருப்பால் எந்த ஆபத்துமே ஏற்படவில்லையே. அந்த தேவர்கள் தான் இந்த கண்ணனை காப்பாற்றுகிறார்கள். பெரியம்மா, மிகவும் அருமையாக வந்திருக்கிறது பெரியம்மா. தாங்கள் எனக்கு லட்டு செய்யும் வித்தையை கற்றுக் கொடுத்தீர்கள் அல்லவா? அதை வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்காதீர்கள். இல்லை என்றால் இந்த லட்டு செய்யும் ரகசியம் அனைவருக்கும் தெரிந்து போய்விடும். சரியா பெரியம்மா? இந்த கண்ணன் எனது சக்தியிலிருந்து எப்படி தப்பிக்கிறான்? நிச்சயமாக அந்த தேவர்களின் சதி இருக்கக்கூடும். அப்படி இல்லை என்றால் எனது வல்லமை பொருந்திய அசுரத்தனத்திலிருந்து இப்படி தப்பிக்க முடியாது. தேவி, அதர்மத்தால் என்றும் தர்மத்தின் பவித்திரத்தை அழிக்கவே இயலாது. அழிப்பது மட்டுமல்ல, அதர்மமானது தர்மத்தின் நிழலை கூட தொட இயலாது. நாராயண நாராயண. சத்தியமான வார்த்தை இது பிரபு, சத்தியமான வார்த்தை. சித்தி, நான் இன்று கண்ணனின் மீது கோபமாக உள்ளேன், மிகுந்த கோபமாக உள்ளேன். யாராவது எனக்கு லட்டு கொடுத்தால் கூட நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். முதலில் என்ன நடந்தது என்று கூறு. உனக்கு தான் கண்ணனை மிகவும் பிடிக்கும் அல்லவா? அந்த நேசத்தை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் சித்தி. கண்ணனின் தோழர்களே, நான் கண்ணனின் மூத்த சகோதரன் பலராமன். அவன் சார்பாக சமாதான வேண்டுகோள் கொண்டு வந்திருக்கிறேன். என்றால் குடு. என்ன சமாதான வேண்டுகோளை? சமாதான வேண்டுகோள்? அதை நான் எடுத்து வரவில்லையே. அப்படி என்றால் பலராமா, எதற்காக வந்தாய்? நான் கண்ணனிடம் கேட்டு வருகிறேன். கண்ணா, உனது தோழர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நான் எதற்காக அங்கு வந்தேன் என்று. பலராமன் அண்ணா என் நண்பர்களிடம் சேர்த்து வைக்க, வேறு எதற்கு? கண்ணா, நான் சொல்லுவதை கேள். உனது தோழர்களும் அவர்களின் எதிர்ப்புதிரான கேள்விகளும். ஆனால் நான் யார்? பலராமன். இந்த முறை சமாதான வேண்டுகோளை விடுத்துதான் வருவேன். கண்ணன் தோழர்கள் இல்லாமல் துக்கமாக இருக்கிறான். அதனால் அவனது தோழர்களுடன் மீண்டும் சேர விரும்புகிறான். கண்ணனுக்கு தோழர்களின் அவசியம் என்ன இருக்கிறது? ஆமாம், அவன்தான் பாயாசத்தையே தனியாக உண்டவனாச்சே. அதனால் அவனிடம் அவன் தனக்கு தானே பேசிக் கொள்ளட்டும். கண்ணா, அவர்கள் சொல்கிறார்கள் உன்னிடம் அவர்களுக்கு பேச விருப்பமில்லையா? அவர்களிடம் சொல்லுங்கள் அண்ணா, அவர்கள் என்னிடம் பேச வேண்டாம். என்னுடன் விளையாடினால் மட்டும் போதும். அவர்களோட விருப்பமும் நிறைவேறும், என்னுடைய நட்பும் தொடரும். பலே கண்ணா, நான் கூட இப்படி யோசிக்கவே இல்லையே. உனது இந்த புத்தி கூர்மையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உனக்கு அண்ணனாக இருப்பதற்கு பெருமை அடைகிறேன். கண்ணா, நீ என்ன சொல்ல வந்தாய்? அதை மறுபடியும் சொல். நான் மறந்து விட்டேன். தாம் இருக்கிறீர்களே அண்ணா. ஞாபகம் வந்து விட்டது, ஞாபகம் வந்து விட்டது. உங்களின் அனைவரின் விருப்பமும் நிறைவேறிவிடும். கண்ணனின் நட்பும் தொடரும். ஆனால் பலராமா, அவனிடம் நாங்கள் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஆம், அவன் எங்களுடைய பாயாசத்தையும் சாப்பிட்டு விட்டான். கண்ணா, உனது தோழர்களுக்கு உன்னை விட பாயாசம் தான் அதிக விருப்பமாம். அவர்களுக்கு பாயாசம் தான் வேண்டுமா? எனது பேச்சை கேள் கண்ணா, வா, இங்கிருந்து செல்லலாம். வேண்டாம், இந்த தோழர்கள் பாயாசத்திற்காக சண்டை போடுகிறார்கள். ஆனால் பலராமன் அண்ணா அவர்கள்
என் தோழர்கள். என்னால் அவர்களை விட்டு விட்டு வர முடியாது. அது மட்டுமல்ல, அம்மா சொல்லுவாள் தோழர்களை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது என்று. என் பேச்சை கேளுங்கள். இப்படி ஒருவன் உங்களுக்கு வேண்டாம். அவன் பாயாசத்தை முழுவதும் தானே உண்டான். பலராமா, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? கண்ணன் எங்கள் தோழன். எங்களால் அவனை விட்டு கொடுக்க முடியாது. என்ன பலராமா, நீ ஏன் நின்று விட்டாய்? நீங்கள் அனைவரும் கண்ணனின் தோழர்களா? ஆமாம். கண்ணா, நீ இவர்கள் அனைவருக்கும் தோழனா? ஆம் பலராமன் அண்ணா. அப்படி அனைவரும் தோழர்களாக இருக்கும் பொழுது என்னை ஏன் அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே என்னை ஏன் அலைக்கழிக்கிறீர்கள்? என்னால் இனிமேல் சமாதானப்படுத்த முடியாது. நான் செல்கிறேன். அட அட பலராமன் அண்ணா, நில்லுங்கள். பலராமன் அண்ணா, பலராமன் அண்ணா. பலராமன் அண்ணன் கிளம்பி விட்டார். இப்பொழுது நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். தோழர்களே, இதோ பாருங்கள், புதிய பந்து. சரி வாருங்கள், அனைவரும் விளையாடலாம். அம்மா சொல்லுவாள் விளையாட்டில் தோழர்கள் எதிரிகள் யாரும் கிடையாதென்று. சரி வாருங்கள், அனைவரும் சேர்ந்து விளையாடலாம். சண்டை போட்டி இருந்தாலும் அப்படியே விளையாடலாம். சரி வாருங்கள். கண்ணன் சரியாக தான் சொல்கிறான். நாம் அனைவரும் சமாதானம் இல்லாமலும் விளையாட முடியும். வாருங்கள். வாருங்கள் அனைத்து தோழர்களும். தாமா, உங்களுக்கு தெரியுமா, இன்று அம்மா சுவையான பாயசம் செய்திருக்கிறார். அப்படியா? ஆம், வாருங்கள். அப்படி கண்ணனும் தோழர்களும் முன்பே நட்பாக இருக்கும் பொழுது கண்ணன் ஏன் என் மூலம் சமாதான வேண்டுகோள் விடுக்க வேண்டும்? இந்த கண்ணன் செய்வது சரியா அல்ல. அங்கிருந்து இங்கு, இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு. எனக்கு இப்பொழுது கால் வலிக்கிறது. இப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் எவருக்கும் சமாதான வேண்டுகோள் மட்டும் கொண்டு போக மாட்டேன். யாராவது கேட்டால் கண்ணனை அனுப்பி விடுவேன். இதோ பாருங்கள், நான் சுவையான லட்டு செய்திருக்கிறேன். அதுவும் எனக்காக மட்டும்தான். ஆம், பலராமன் அண்ணாயிடம் சொல்லாதீர்கள். லட்டுவா? பிரமாதம். சித்தி, கண்ணனிடம் சொல்லிவிடுங்கள். அவன் அவனுக்காக மட்டும் லட்டு செய்திருந்தால் இங்கே எதற்காக கொண்டு வர வேண்டும்? அது மட்டும் இல்லை சித்தி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுங்கள். நான் கோபமாக இருக்கிறேன். அம்மா, எனக்கு இன்று நன்றாக தெரியும் அது பலராமன் அண்ணா என் மீது கோபமாக இருக்கிறார் என்று. அதனால் தான் நான் இன்று லட்டு சாப்பிட போகிறேன். லட்டு, இது ஒன்றும் சாதாரண லட்டு அல்ல. நல்ல மனமுள்ள சுவையான லட்டு. உங்கள் இருவரின் இடையில் நான் வரப்போவதில்லை. நான் செல்கிறேன். நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரரின் மகிமை அபாரமானது. அவரது கள்ளமில்லாத அன்பிலிருந்து தப்பிப்பது மிக கடினம் பிரபு. இப்போது நீங்களே பாருங்களேன். ஆதிசேஷன் நந்தகுமாரரிடம் கோபித்துக் கொண்டிருந்தார். அவர் பேசுவதை கேட்கும் பொழுது எனக்கு இப்படி தோன்றியது, அவரை சமாதானப்படுத்த முடியாதென்று. ஆனால் பிரபு, கண்ணன் அவரை நொடி பொழுதில் மாற்றிவிட்டார். இப்பொழுது பாருங்கள், ஆதிசேஷன் எவ்வளவு அழகாக லட்டு உண்கிறார். எதுவுமே நடக்காதது போல. நாராயண நாராயண. நாரதரே, பக்தன் இறைவனிடம் நீண்ட நேரம் கோபத்தில் இருக்க முடியாது. வேதா யுகத்தில் கூட ஆதிசேஷர் எப்பொழுதும் பிரபுவின் விருப்பத்தின்படிதான் நடந்து கொண்டார். அதன்பின் பரம அவதாரத்தில் மூத்த சகோதரனாக இருந்தும் கூட அவர் நந்தகுமாரின் பேச்சை தான் கேட்க முடிகிறது. இறைவன் தன் பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் நிகழ்வது என்ன? அது பிரபுவின் விருப்பம்தான். நாராயண நாராயண. பலராமன் அண்ணா, உங்களுக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா? உங்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறதே.
கண்ணா, இது ஆனந்த கண்ணீர் அல்ல, லட்டுவால். பலராமன் அண்ணா, இதையும் சாப்பிடுங்கள். பலராமன் அண்ணா, எனக்கு தெரியும் உங்களுக்கு லட்டு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால்தான் நான் எனது கையால் உங்களுக்கு லட்டு செய்து கொண்டு வந்தேன். கண்ணா, எனக்கு லட்டு என்றால் மிகவும் இஷ்டம்தான். ஆனால் என்ன பலராமன் அண்ணா? ஆனால் கண்ணா, கண்ணா, ஆனால் இந்த லட்டு காரமாக உள்ளது. எனது வாயெல்லாம் வெந்து விட்டது. தண்ணீர், தண்ணீர். அண்ணா, தண்ணீர் வேண்டும். பலராமன் அண்ணா, தண்ணீர். பலராமன் அண்ணா. ஆமாம், இது மிகவும் காரமாக தான் இருக்கிறது. ஆனால் ரோகிணி பெரியம்மா எண்ணெய் வைத்து ஏன் இந்த காரமான லட்டு செய்தார்கள்? வீரர்களே, பிடியுங்கள் அவனை. கம்சா, கம்சா, கம்சா. விடுங்கள், விடுங்கள் என்னை. நிறுத்துங்கள், விடுங்கள் அவனை. செல்லுங்கள். வசுதேவா, தேவகி மரணித்து விட்டாளா? கம்சனே, இன்று உன் முன் மகிஷ்மதியின் மன்னன் வசுதேவனாக இல்லாமல் ஒரு கணவனாக என் மனைவிக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு கேட்டு வந்திருக்கிறேன். அவளை விடுவித்து விடு. தயை கோர்ந்து எனது தேவகியை விடுவித்து விடு கம்சா. அவள் உன்னை இறைவனாக பார்த்தாள். இன்று நானும் உன்னை அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து விடு கம்சா. இவ்வுலகில் தர்மத்தை விட பெரியது அன்பு மட்டும்தான். எனது தேவகியை மட்டும் போகவிடு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வசுதேவா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மாப்பிள்ளையாரே? எழுந்திருங்கள், முதலில் எழுந்திருங்கள். கம்சா, நான் இங்கிருந்து தேவகியை கூட்டிச் செல்ல வேண்டும். அவளை குணப்படுத்த இறுதியாக ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் அடிமையாக இருக்கிறேன். ஒரு அடிமையின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள் கம்சா. தாங்கள் என்னை வெட்கப்பட வைக்கிறீர்கள். தாங்கள் அடிமை இல்லை, என்னுடைய மாப்பிள்ளை. உங்கள் இருப்பிடம் என் சரணத்தில் அல்ல, என் இதயத்தில். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். முடியாது. முதலில் நீ எனக்கு வாக்கு கொடு, தேவகியை விடுவிப்பேன் என்று. என்னை அவளுடன் இங்கிருந்து போக விடுவேன் என்று. நான் தான் கூறினேன் அல்லவா? வாக்கு கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அது முடியாது. உங்களை மீண்டும் பார்த்ததில் எனக்கு மிகவும் நிம்மதியாக உள்ளது மாப்பிள்ளையாரே. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. என்னுடைய அனைத்து கவலைகளும் நீங்கிவிட்டன. உங்களை கட்டி தழுவியதில் என்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன. என்றால் தேவகியை விடுவிக்க அனுமதி கொடுப்பாயா? நிச்சயமாக.
அவசியம் தருகிறேன். தாங்கள் என்னுடைய மாப்பிள்ளை ஆயிற்று. தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்னுடைய தர்மம். ஆனால் இந்த விதியை பார்த்தீர்களா? நான் எனது அன்பு தங்கையின் திருமணச் சடங்குகளை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறேன். தங்களை என்னால் சரியாக கூட உபசரிக்க முடியவில்லை. இது எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த அசரீரிதான். நீங்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இதுவரை செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டியுள்ளது. எனது அனைத்து பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் தேடுவேன். தோழா ஜீவக், நீங்கள் இங்கே? கண்ணா, உனக்காக இலந்தை பழம் பறிக்கச் சென்றோம். ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கும் காட்டுக்கு. அப்படியா? இலந்தை பழம் மிகவும் இனிப்பாக இருக்கும். எனக்கும் குடேன், எனக்கும் குடேன். ஆனால் நாங்கள் அதை பறிக்கவில்லை. அப்படி என்றால்? கண்ணா, இலந்தை பழம் நாங்கள் கொண்டு வரவில்லை, வேறொன்று கொண்டு வந்திருக்கிறோம். என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இலந்தை பழத்தை விட சுவையாக இருக்குமாம். என்றால் கொடுங்கள் தோழர்களே. கண்ணா, நாங்கள் சாப்பிடும் பொருளை கொண்டு வரவில்லை, வேறொரு பொருள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார். அட, இது ரோகிணி பெரியம்மாவின் ஆபரணம் ஆயிற்றே. ஆனா இது காட்டில் எப்படி கிடைத்திருக்கும் உங்களுக்கு? சரியாக சொன்னாய். இந்த ஆபரணம் உனது ரோகிணி பெரியம்மா உடையதுதான். ஆனால் இனிமேல் அவள் வீடு திரும்பவே மாட்டாள். ஏனென்றால் என்னை விட்டுவிடு ரோகிணி, வசுதேவனின் முதல் மனைவி நீ. உனது கணவன் மற்றும் தேவகியின் 8வது குழந்தையை காப்பாற்றுவதற்காக பெரிய சதித்திட்டம் தீட்டியிருக்கிறாய். பகவான் கம்சனுக்கு எதிராக விடுவேனா உன்னை? இன்று உன்னை என்ன செய்கிறேன் பார். என்னிடம் சரியாக மாட்டிக்கொண்டாய். இன்று இப்பொழுதே இக்கணமே உனது வாழ்வை நான் முடிக்கப் போகிறேன்.